ஓம் சாந்தி. சிக்கனம் தேவை இக்கணம். ஆசைக்கு வசப்பட்டு அளவுக்கு அதிகமாக பொருளை சேர்த்து பிறருக்கு பிச்சை கொடுப்பதற்கு தானம் என்று பெயர் சூட்ட முடியாது. அதனை குற்ற உணர்வில் செய்யும் பாவ மன்னிப்பின் தேடல் என்றுதான் கூற முடியும். பின் எதனை தானம் செய்வது? தன் தூய எண்ணங்களை, அதாவது தன் நல்வாழ்த்துக்களை பிறருக்கு கொடுப்பதன் மூலம் தன் திறமைகளை, அதாவது தனக்கு தெரிந்ததை பிறருக்கு கற்றுத் தருவதன் மூலம் தன் ஊக்க உற்சாகத்தை, அதாவது தானும் உற்சாகத்துடன் இருந்து பிறரையும் உற்சாகப்படுத்துவதன் மூலம் தன் அமைதி மகிழ்ச்சியை, அதாவது மகிழ்ச்சியாயிருந்து இந்த உணர்வுகளை காற்றின் கரங்களில் கொடுத்து அனைவருக்காகவும் அனுப்புவதன் மூலம், உண்ணும் உணவை வீணாக்காமல் இருப்பதன் மூலம், தேவைக்கு அதிகமாக பொருட்களை வாங்கி குவிக்காமல் இருப்பதன் மூலம், இறை தந்தை தன் பெரிய குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாயிருக்க அவர் போடும் திட்டத்திற்கு உடல் மனம் பொருளால் உதவியாய் இருப்பதன் மூலம், இதுவே உயர்ந்ததிலும் உயர்ந்த தானம். அவரது காரியம் நம் அறியாமையை நீக்குவதிலிருந்து தொடங்குகிறது. சமநிலையின் ஞானம், பகிர்ந்தளித்தலின் ஞானம், ஒத்துழைப்பின் ஞானம், மொத்தத்தில் முழு உலகத்தின் வாயு மண்டலத்தை உயர் அதிர்வலைகளால் நிரப்புவதன் ஞானம். இந்த தானம் தானே உயர்ந்த தானம். எனவே பொருளாதாரத்தின் சிக்கனத்தை, தன் ஆன்மீக செல்வங்களில் தாராளத்தை கடைபிடித்து அவருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவலாமே. அர்த்தமுள்ள தானம் செய்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிடுக. இன்றும் என்றென்றும். அச்சா. ஓம் சாந்தி.